ஹாய் அன்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூடியூப் வீடியோவை உங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் விஎன் ஆப் அந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி ஒரு மொபைல் ஃபோனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்றதுனால தான் நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே போர்ட்ரைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இங்கே கீழே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி தெரியுதா? கீழே 4 பட்டன் இருக்குது. அதில் 2வது பட்டன் அமுத்துங்க. அண்ட் இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஜெக்ட்னே கொடுத்துருங்க. இது உங்களை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ எனக்கு இங்கே ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 வீடியோ இருக்குது. இந்த 5 வீடியோவையும் நான் செலக்ட் பண்ணிடுறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் எந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் தான் நான் இன்ட்ரோ பேசியிருந்தேன். ஸோ அந்த இன்ட்ரோ பேசின வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இது உங்களோட ஃபோன் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஒரிஜினலில் இருக்குது. நீங்கள் எந்தெந்த சைஸ் இருக்கோ அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எடுத்தது யூடியூப்காக 16:9, அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அது செலக்ட் பண்ணலாம், இல்லை ஒரிஜினல்லே விட்டுறலாம். நீங்கள் எதில் எடுத்தீங்கோ அதே மாதிரி. ஸோ இப்போ இது வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, இங்கெல்லாம் நீங்கள் வச்சு தள்ளினீங்கன்னா அந்த ப்ளே ஹெட் நவுரும். இங்கே கீழே இருக்குல்ல, இதுதான் டைம் லைன். கீழே உங்களோட வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் பேசினதுலாம் அதில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் நேற்றுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன் கரெக்டாக. பட் ஆனால் அந்த பேசினது எனக்கு பிடிக்கல. ஸோ அடுத்த டேக் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீழே இந்த கத்திரிக்கோள் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இந்த கத்திரிக்கோள் மாதிரி இருக்கிற ஐக்கான் ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குல்ல, அந்த ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல இந்த 2 வீடியோ பிரிஞ்சிரும். ஸோ இப்போ 2 வீடியோ இருக்கா? ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி டேப் பண்ணால் இந்த மாதிரி 5 ஆப்ஷன் வருதா? இதில் நான் டிலீட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு எது வேணாமோ அதை நான் வெட்டி டிலீட் கொடுத்துட்டு அது போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ரெய்லர் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே அங்கே ஒரு கட்டு, பிகாஸ் அதோட அங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வேறு ஏதாவது நான் பேசியிருக்கேன்னா நான் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிப்பேன். ஸோ திருப்பி இவ்வளோ தூரம் நான் எதுவுமே பேசல. ஸோ இங்கே ஒரு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி ஜூம் பண்ணும்போது அப்படியே இங்கேயே நீங்கள் ஜூம் பண்ண முடியும். ஸோ இது அங்கே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஸோ நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கூட நான் ஜூம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே நான் இங்கே கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அங்கே எங்கேதோ கதையாக பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ பார்க்குறதும் உங்கள் இஷ்டம் தான். தேங்க்யூ. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்க்காததும் உங்கள் இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு கட்டு, இந்த நடுவில் தொணத்தனன்னு பேசினதெல்லாம் கட்டு. ஸோ பார்க்குறதும் உங்கள் இஷ்டம் தான். தேங்க்யூ. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே ஒரு கட்டு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேசியிருக்கேன். இது எதை பற்றி பேசியிருப்பேன்னு மறந்து போயிடுச்சு. நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இது ஒரு மல்டிவர்ஸ், அதாவது ஓகே இது அங்கே கடைசியில் வர வேண்டியது. ஸோ இங்கேயே கொஞ்சம் பேசியிருக்கேன். ஸோ இது நம்ம அதை பண்ணிட்டு போட்டுக்கலாம். இது மாதிரி அதுவே டிஃபால்ட்டாக ஒன்று கொடுக்கும். அது வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் டிலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இது இன்ட்ரோ முடிஞ்சிருச்சா? அடுத்தது நான் அந்த பேசின நான் அந்த ட்ரெய்லருக்கு பிரேக் டவுன் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தால். ஸோ இங்கே இருக்குது, அது 26 நிமிஷத்துக்கு இருக்குது. ஸோ அது நான் பாஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் இம்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. ஓகே, இப்போ அது இம்போர்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை லைக் நீங்கள் ஒரே வீடியோவில் உங்களோட ஸ்க்ரீனும் இருக்குது, உங்களோட பேசினதும் இருக்குன்னா பேசினது நீங்கள் மேனுவலாக 16:9 வச்சுருங்க. அதுக்கப்புறம் இங்கே பேசினது இருக்குல்ல, ஸோ இது நான் கொஞ்சம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி ஜூம் அவுட் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான். இப்போ ஜூம் இன் பண்ணலாம். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். நீங்கள் லைக் ஒரு விஷயத்தை ரொட்டேட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதை என்னால் எவ்வளோ ஜூம் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் அவுட் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ இங்கேருந்து நான் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன்.
ஸோ அங்கே நான் என்ன சொன்னேனோ அதே தான் இங்கேயும். இப்போ வந்து இங்கே தான் பேச ஆரம்பிக்கிறேன் நான். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, இங்கே பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு கட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட் இங்கேயும் ஏதோ பேசியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு கட்டு, இங்கேயும் ஏதோ பேசி முடிச்சிருக்கேன். கட்டு பேசாததெல்லாம் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட். அவ்வளோதான் எடிட்டிங்கே. வந்து எது வேணும் எது வேணான்னு பார்த்து நீங்கள் வந்து உள்ளே வைக்கிறீங்களா இல்லைனா எடுத்து தூக்குறீங்களா, அதுதான் கட்டு. இங்கே கீழே வந்து ஃபில்டர், ஸ்பீடு, ட்ரிம், எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இதெல்லாமே நான் ஒன்றுனா பொறுமையாக சொல்கிறேன். ஃப்ரீஸ் இதெல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அடுத்து அதுக்கெலாம் தனியாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இங்கே வந்து ஒரு ட்ரான்சிஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து அந்த ப்ளஸ் அமுத்துவேன், நார்மலாக இந்த மாதிரி காமிக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒன்றுனா கிளிக் பண்ணி சரி ஓகே நான் வந்து இப்போ ஜூம் அவுட் ஆகுதுல்ல. சரி ஓகே நான் வந்து இது வேறு சத்தமாக இருக்கே. ஸோ ஜூம் அவுட் ஆகுது, ஜூம் இன் ஆகுது, ரொட்டேட் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது, டிசால்வ் ஆகுது, பிளர் ஆகுது. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சம்திங்க உங்களுக்கு வந்து ட்ரான்சிஷன் கிடைக்கும். அந்த ட்ரான்சிஷன் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, மேட் ட்ரான்சிஷனும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து உங்கள் ஃபோனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ இங்க் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணுறேன். இங்க் டூ. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ ரொட்டேட் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ரொட்டேட் வைக்க போகிறேன். ரொட்டேட் நல்லா இருக்கும்னு தோணுது, நான் ரொட்டேட் வைக்க போகிறேன். இது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து லைக் எனக்கு இங்கே கீழே வந்து இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியுதா. ஸோ இங்கெல்லாம் வந்து வெறும் டாட் தான் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே நான் அங்கெல்லாம் எதுவுமே பேசலை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ கரெக்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பி நான் கட் பண்ணிவிடுவேன். ஸோ எதுவுமே பேச மாதிரி இருந்தது டிலீட்டு. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த அங்கே வேறு ஏதோ இருக்கும், நீங்கள் டைம்லைனில் வேறு ஒரு இடத்துல இருப்பீங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை, சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டு திருப்பி அதையே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ லோட் ஆகிடும்னு நினைக்கிறேன். லைக் சம்டைம்ஸ் அது வந்து எனக்கு நடக்குது, உங்களுக்கும் நடந்தால் ஓகே. ஸோ வந்து லைக் அதுதான் லைக் நீங்கள் வந்து எடிட்டிங் இன்னும் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஏதாவது சொல்கிறதுன்னா சொல்கிறேன். பட் ஃபில்டர் வந்து அந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் எடிட்டிங் வந்து அவ்வளோதான். நீங்கள் அப்படி நவுத்துறீங்க, கட் பண்ணுறீங்க, தேவையில்லாதது டிலீட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் எடிட்டிங். சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான் எடிட்டிங். ஸோ வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்சிஷன் போட சொல்லி கொடுத்தேன். நான் அதேமாதிரி வந்து இந்த எஃபெக்ட்ஸும் போடுறதுக்கு நான் சொல்லித்தரேன். பட் அவ்வளோதான் எடிட்டிங். உங்களுக்கு வந்து அது பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் போட்டு வீடியோலேருந்து போயிடுங்க. இந்த மாதிரி வந்து அப்படிலாம் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, நான் இங்கே வந்து தப்பாக ஒன்று சொல்லியிருப்பேன். இது வந்து புது அயன்மேன் சூட் அப்படின்னு வந்து தெரியாமல் வாய்க்குள்ளரே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து ஸ்பைடர்மேன் அப்படின்னு நான் வந்து அதை கரெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு புது அப்படின்னு சொன்னோடனே வந்து இங்கே வந்து ஸ்பைடர்மேன் வரும். ஸோ வந்து இங்கே டீ போட்டு ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணிட்டு போகிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீபோர்டு வந்துருச்சு. நான் வந்து ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து ஒரு ஸ்டார் போட்டுடலாம் தெரியாமல் சொன்னதுக்கு. ஸோ வந்து இங்கே ஏஏன்னு இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டு சைஸ்லாம் மாற்ற முடியும். இந்த ஃபாண்ட் நான் சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே தெரிகிற மாதிரி அப்படியே சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு சின்னதாக்க போகிறேன். அண்ட் வந்து ஒரு அப்படி திருப்பி வச்சுட்டு இங்கே வந்து கலர்லாம் சூஸ் பண்ணலாம். மேலே வந்து நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் தான் வந்து அவுட்லைன். உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு அவுட்லைன் வேணும்னா ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்டு ஷேடோ வந்து எனக்கு கருப்பு கலர் ஷேடோ வேணும். பிளர் நிறையா இருக்கணும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வந்துருச்சா? இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். போகிறாரு. இது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு புது அயன்மேன் சூட், அதாவது இந்த படத்தில். ஸோ புது அயன்மேன் சொல்கிற இடத்துல மட்டும் எனக்கு ஸ்பைடர்மேன் வந்தால் போதும். ஸோ வந்து இப்போ நான் அதை அப்படியே ப்ளே பண்ணுறேன். ஒரு புது அயன்மேன் சூட், அதாவது இந்த ஓகே அந்த இடத்துல நிறுத்திட்டா போதும்னா நீங்கள் இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லைனா வந்து அதை பிடிச்சி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிம் பண்ணுறதுனா இந்த
ரைட் சைடு இருக்கிற ஆரோவை பிடிச்சி நீங்கள் அப்படி இழுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயோ போயிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு புது அயன்மேன் சூட். அதாவது ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்டும் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணால் வந்து 2ஆக பிரிஞ்சிடும். அது ஆரோ இழுத்தா அதோட சைஸ் குறைஞ்சிடும். ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த 2வது இருக்கிறத நான் டிலீட் பண்ணிட்டா இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு புது அயன்மேன் சூட், அதாவது இந்த படத்தில் தான் ரிலீஸ் பண்ண. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் எதுனா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் தெரியாமல் கட் பண்ணிட்டீங்க, நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் இங்கே கட் ஆயிருச்சு. ஸோ இதை எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து அன்டூ பட்டன். அது பண்ணால் அன்டூ ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது வந்து அன்டூ ஆகிடும். திருப்பி அது பக்கத்தில் இருக்கிறது அமுத்தினா வந்து ரீடூ ஆகிடும். ஸோ இதுதான் அந்த அன்டூ ரீடூ பட்டன். ஸோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் அப்போ வந்து அதை சரி பண்ணுறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா கிளிப்பையும் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. எக்ஸ்ட்ராவாக கிளிப் ஆட் பண்ணணுன்னா இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் அமுத்துங்க. வீடியோ ஆட் பண்ணணுமா, சப்டைட்டிலா, இல்லைனா வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு வீடியோ ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பி அதே மெனு வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ஆக்சுவலாக வந்து இந்த 4த்தையும் நான் சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதே தான் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லோட் ஆகிடும். லோட் ஆகிட்டு உள்ளே எல்லாத்தையுமே லோட் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து லோட் ஆகிட்டு வந்துடும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கலர் கரெக்ஷன் தான் நான் பண்ணுவேன் எப்போவுமே. லைக் இந்த வீடியோ வந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ. இதை வந்து எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல, பட் நான் இருந்தாலும் ஓகே போட போகிறேன். இங்கே ஃபில்டர் இருக்குல்ல, அந்த ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இங்கேயே நிறைய ப்ரீசெட்ஸே அவங்களே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்றுனா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து நானே தான் பண்ணுற மாதிரி வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் போயிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷரை வந்து குறைக்க போகிறேன். அண்ட் கான்ட்ராஸ்ட்டையும் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 75 கிட்ட குறைச்சிடுவேன். பிரைட்னஸ் ஒரு 5% குறைச்சிட்டு, சேச்சுரேஷன் வந்து எனக்கு சேச்சுரேட்டடாக அப்படியே பாப் பண்ணால் எனக்கு பிடிக்கும். ஸோ சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் வந்து நான் கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 5 வைப்ரன்ஸ் வைக்க போகிறேன். அண்ட் மற்றபடி வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இதிலலாம் நான் வந்து எதுவுமே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ஒன்றுனா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து அப்ளை டு ஆல் கொடுத்துருவேன். ஸோ அப்ளை டு ஆல் கொடுத்த உடனே வந்து எல்லாத்துக்குமே அதுவே அப்ளை ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் போகலாம். எஃபெக்ட்ஸில் வந்து இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பின் ஆகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா வந்து நான் அந்த மாதிரி ஸ்பின் கொடுக்கலாம். அதை தவிர வந்து இங்கே வேறு நிறையா இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஃப்ளாஷ் கொடுக்கலாம், ஜூம் இன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த கடைசியில் இந்த பிக்சர் இருக்குது. எனக்கு இந்த பிக்சரை வந்து ஃபஸ்ட்லேயே வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். அந்த பிக்சர் அந்த எந்த இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அது அப்புறம் அப்படியே லைட்டாக மேலே தூக்கினா அது வந்து போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துருச்சு. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டா ஈஸி தான். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே நவுத்தி வச்சுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸோ வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் அமுத்துங்க. இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த மாதிரி வந்து ஒரிஜினலாக இல்லைனா வந்து ஏதாவது செட்டிங்ஸாக நீங்கள் ஒரிஜினல்லே வச்சிங்கன்னா நீங்கள் எதில் ரெக்கார்ட் பண்ணிங்களோ, அதாவது வந்து அந்த வீடியோஸ் ஃபுட்டேஜ்லாம் எதில் இருக்கோ அதுக்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே வந்து 1080p 30 fps பிட் ரேட் வந்து மேக்ஸிமமாக தான் வச்சுருப்பேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய செட்டிங்ஸ். நான் வந்து ஓகே கொடுத்துருவேன். அது வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ஸோ வந்து நீங்கள் உங்களோட வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் வந்து இது முடிஞ்சோடனே வந்து அது சேவ் டு ஆல்பமான்னு கேட்கும். அங்கே வந்து நீங்கள் சேவ் டு ஆல்பம் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்கள் வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்துடும். அவ்வளோதான். எடிட் பண்ணுறது செம சிம்பிள். ஸோ வந்து இந்த எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது வந்து இது எப்படி பண்ணுறது, அது எப்படி இதில் செய்கிறது அப்படின்னு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் அன்பர்களே.